சிறப்புகரமான திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடல் ஆம்புலன்ஸ். கடல்ல நீங்க தவறி விழுந்துட்டாலோ அல்லது அடிபட்டுட்டாலோ அல்லது படகு பழுதாய் நின்றாலோ யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ நம்ம அந்த ஒருத்தருக்காக என்ன பண்ணுவோம், போட்டை திருப்போம். அடிபட்டுரும் இல்ல நோய்வாய்ப்பட்டுவாரு, முடியாம போயிட்டுவாரு, ஏதோ ஒரு சூழல் நம்ம போட்டை திருப்பி கரைக்கு போடுவோம். இந்த ஒரு வரைக்கும் ஒரு உயிருக்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு கல்வி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நம்ம கல்வி கொடுத்துருவாங்க. அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிடும். நீங்க அவசரம்னு அதுக்கான மட்டும் அழுத்தினா போதும். கடல் ஆம்புலன்ஸ் நம்ம பக்கத்துல நோய்வாய்ப்பட்டவரை வெண்டிலேட்டர் உதவியோடு வசதியோடு அங்கேயே முதலீடு செய்து அவர் பெரிய மருத்துவமனை. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா கனவு இல்லம் என்கின்ற வீடு கட்டி கொடுக்குறாங்க. நிலமற்றவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து கட்டி கொடுக்குறாங்க. நாளைக்கு தங்கம் திட்டம், கால்நடை வழங்கும் திட்டம், மகப்பேறு உதவித்தொகை திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் எல்லாமே தமிழ்நாட்டில் மீண்டும் வரணும் அப்படின்னா நம்ம இரட்டை லட்சணத்துக்கு வாட்ஸ்அப்லையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல்ல மீனவர்களுக்கான விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கான காப்பீட்டு தொகை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அம்மா நவீன மீன் சந்தை ஆர்கே நகர் பகுதியில உருவாக்கப்படும். அது பெரிய அளவுல நீங்க ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும், தே மாதிரி எடுத்துக்கலாம். கண்ணாடி ராக்கு வெளிநாடுல உள்ள மாதிரி அதிநவீன முறையில கொண்டு வரப்படும். அதே போன்று தடைக்கால நிவாரணம், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவே 10,000 ஐயா கிட்ட பேசிருக்கேன். ஐயா எங்களுக்கு 24,000 எங்க உரிமை, 12,000 எங்களுக்கு பாதிதான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பரிசீலனைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விற்பனை வரி ரத்து செய்யப்பட்ட எரிபொருள் டீசல் மாதந்தோறும் 4,000 லிட்டர் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று உண்மையிலே ஒரு சிறப்புகரமான திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகப்படுத்தி கடல் ஆம்புலன்ஸ் திட்டம். கடல்ல நீங்க தவறி விழுந்துட்டாலோ அல்லது அடிபட்டுட்டாலோ அல்லது படகு பழுதாய் நின்றாலோ யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ நம்ம அந்த ஒருத்தருக்காக என்ன பண்ணுவோம், போட்டை திருப்புவோம். அடிபட்டுடும் இல்ல நோய்வாய்ப்பட்டுவாரு, முடியாம போயிட்டுவாரு, ஏதோ ஒரு சூழல் நம்ம போட்டை திருப்பி கரைக்கு கொண்டு வரணும். கொண்டு வர வரைக்கும் அவர் உயிருக்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு கருவி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட சிபிஎஸ் எக்கோசோன் இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிடும். நீங்க அவசரம்னு அதுக்கான பட்டனை அழுத்தினா போதும். கடல் ஆம்புலன்ஸ் நம்ம பக்கத்துல நோய்வாய்ப்பட்டவரை வெண்டிலேட்டர் உதவியோடு ஆக்சிஜன் வசதியோடு அங்கேயே முதலீடு செய்து அவரை பெரிய மருத்துவமனை கொண்டு ஷிஃப்ட் பண்ற மாதிரி கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகப்படுத்தியிருக்கு. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு அம்மா கனவு இல்லம் என்கின்ற வீடு கட்டி கொடுக்கிறாங்க. நிலமற்றவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டம். அதே மாதிரி மீனவர் மீட்பு குழு, சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நமக்கான அரசியல் அதிகாரம் உரிமை சார்ந்த எல்லா விடயங்களையும் செய்து கொடுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு முடிவெடுத்திருக்கு. இது இல்லாம பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், கால்நடை வழங்கும் திட்டம், மகப்பேறு உதவித்தொகை திட்டம், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் எல்லாமே தமிழ்நாட்டில் மீண்டும் வரணும் அப்படின்னா நம்ம இரட்டை லட்சணத்துக்கு வாக்சத்தணும். எல்லாவற்றிற்கும் மேலாக புதியவங்க வர்றாங்க, நடிகர் வர்றாங்க, கட்சி தொடங்கி இருக்காங்க, இளைஞர்லாம் என்னன்னே தெரியாம நிறைய பெண்கள் ஐயோ நான் தலைவருக்கு தான் தேர்ந்தெடுத்தேன். தலைவர் எப்படி திருச்சி கிழக்குல நிக்கிறாரு, பெரம்பூர்ல நிக்கிறாரு, அவர் எப்படி நீங்க இங்க இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்? இங்க நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினரை தான் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அது அந்த காலேஜ் அவரோடதா, அவர் மாமனாரோடதா, எக்ஸோடதா, இப்ப இருக்கிறதோடதா, யாரோடதுமே தெரியல. அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க இந்த மரிய வில்சன் அப்படிங்கிறவர்கள் போட்டியிடுறாரு போல. நான் ஒன்றை மட்டும் இவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம் ஒரு தலைவரை இங்கிருந்து தேர்வு செய்திட முடியாது. ஒன்று. இரண்டாவது, அரசியல் என்பது அனுபவ பாடம் தான். ஒரு துறையை எப்படி கையாள வேண்டும், மக்களுக்கு எது போன்ற சட்ட திட்டங்களை வகுக்க வேண்டும், எது மக்களுக்கு தேவை, எது மக்களுக்கு தேவையற்றது. 2 பேரும் ஒரே பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாக்க இதுலயும் கையெழுத்து போடுறது அல்ல அரசியல். அதற்கு பதிலாக இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியணும். இதுல எழுதி இருக்கிறது மக்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியணும். கச்சத்தீவுனா என்னன்னு தெரியணும், காவிரி நதி பிரச்சனைனா என்னன்னு தெரியணும், பெண்களுக்கான குற்றம் என்னன்னு தெரியணும், அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியணும், அதுக்கு இந்த ஆர்கே நகரோட சந்து பொந்து இண்டியடுக்கு தெரியணும், உள்ளூர் தெரியணும், வெளியூர் தெரியணும். நான் ஏதோ சும்மா ரோட்ல போறவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு கேட்கல. அவரு கொரோனா டைம்ல கூட நின்னவர், வெள்ளம்புரி காலத்துல கூட நின்னவர். எங்க அண்ணன் எபிஎஸ் மாதிரி மனித கழிவுகளை அள்ளும் போது கையில கிளவுஸ் கூட கொடுக்காம நின்று வேடிக்கை பார்த்தவர் இல்ல. கணத்துல இறங்கி முட்டிக்கால தண்ணியில இறங்கி எல்லாருக்கும் உணவு கொடுத்த மனுஷன். சரிங்களா? இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான அரசியலை செய்வதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒரே தகுதி தரம் வாய்ந்த ஒரு மனிதராக மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் இருக்கிறார்.
நான் இந்த இடத்துல இருந்து ஒண்ணு சொல்றேன். இப்ப இதெல்லாம் நான் வந்து வந்த உடனே கேட்டு அவங்க உண்மையிலே அடிச்சு கொடுத்துருந்ததை வாங்கிக்கிட்டேன். வாங்கின பிறகு நான் சொன்னேன், அண்ணன் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிடுவேன், தலையை இடிச்சு போட்டு. ஆமா, ஏன்னா எங்க அண்ணன் தான், நாம் அது நமக்கான வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளணும்ல, அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உரிமையும். இங்கிருந்து நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசுகிறேன் என்றால் அங்கிருந்த குரலாகத்தான் நான் இங்க வந்து பேசுகிறேன். மக்கள் சார்ந்து மண் சார்ந்து உங்கள் நமக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்து மாண்போடு வாழணும். இந்த 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாயை வாங்கி தான் பவுடர் அடிச்சுக்கிறோமா நாம. இந்த 1000 ரூபாய்க்கு முன்னாடி நாங்க பவுடரே பார்த்தது இல்ல. எல்லாம் அவங்க துரைமுருகன் வீட்லயும் பொன்முடி வீட்லயும் தான் பவுடர் அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்களை வந்து முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஒரு பஸ்ஸை விட்டுட்டு அந்த பஸ்ஸுக்கு ஏறும்போது எங்களை ஓசி பஸ். இது போன்ற கேட்டவர்களை எல்லாம் நாம் வீட்டுக்கு அனுப்புகின்ற சரியான காலம் இது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆர்கே நகரை பின்தங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக மாற்றிய எபினேசரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி துடைத்து எரியப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்வதோடு புதியவர்கள் அனுபவம் பெற்றவர்களாக வரட்டும். பயமா இருக்கு, அவர் ரசிகர்களை பார்த்து அவர் பயந்து ஓடுறாரு. ஏன்னா அவ்வளவு உண்மையிலே தர்பூசணி விட்டு அடிச்சாங்க பாத்தீங்களா. அவர்களுக்கு இன்னும் அரசியல் படிப்பினை வேண்டும். அந்த அரசியலை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கூட்டம் நடத்தினாலே இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் வந்து அடைக்கிறாங்க, மறைச்சிடுறாங்க, அதுல ஏறிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு நடிகர் வந்தோன்னு இந்த ஆர்வத்துல ஓடுறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஏதாவது விபத்து ஏற்பட்டா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தான் பேரிழப்பு. அது அவருக்கும் வருத்தம் தான், அவருக்கும் வருத்தத்தை கொடுக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், அரசியல் என்பது ஒரு ஆக பெரும் படிப்பினை. இன்னைக்கு வந்து நாளைக்கெல்லாம் அரசாட்சிக்கு வந்துட முடியாது. அதுக்கு நிறைய தகவல்கள் தெரியணும். அதை தெரிந்து கொள்கின்ற கால அவகாசம் நிறைய இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்போது காலத்துக்கு வரட்டும். நிக்கட்டும், முதல்ல மக்களுக்காக நிக்கட்டும், போராட்டங்களை நிக்கட்டும், மீத்தேன் திட்டம் போராட்டத்துக்கு நிக்கட்டும், விவசாயிகள் போராட்டத்துக்கு நிக்கட்டும், மாணவர்கள் போராட்டத்துக்கு நிக்கட்டும், செவிலியர் போராட்டத்துக்கு நிக்கட்டும், மீனவர்கள் போராட்டத்துக்கு நிக்கட்டும். எல்லா மக்களோடும் வந்து மக்களாக நின்று என் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வரட்டும். அப்ப நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வாக்கு செலுத்துங்க. இன்றைக்கு ஓட்டை பிரிப்பதற்காக நிற்பதை நாம் ஏற்க முடியாது. அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொண்டு வெற்றியின் மாபெரும் சின்னமாம் இந்த மண்ணில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி வெற்றி பெற்று போனார்களோ அதே போன்று மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுங்க. இங்க வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இல்ல, இங்க நிலம் இல்லாதவங்க, இந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க வாக்கு செலுத்திட்டு அவங்களை கண்டுபிடிக்கவே நம்ம பல கிலோமீட்டர் அலைய வேண்டாம். அதனால பார்த்து வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் அவர்கள், என் சொந்த வந்த எல்லாரும் இதாக இருக்கீங்க, வாழ்ந்து சாமி எல்லாம் நாங்கள் இங்கே வந்துதான் ஆகணும். அதனால அறிவார்ந்த பெருமக்கள் உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல செய்யுங்க. நம்பர் 1 தான். அதனால இன்னும் சொல்ல போனால் மதிப்பு மிகுந்த எங்களது அண்ணன், நிறைய அனுபவசாலி, மக்களோடு களத்தில் நின்ற அவர் இந்த பகுதியினுடைய அமைச்சராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவருக்கு நிறையவே இருக்குது. அதனால வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. ஆர்கே நகர் தொகுதி என்றைக்கும் இருப்பது போன்று அமைச்சர் தொகுதியாக மாறட்டும். நன்றி.